ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல் அம்மி சட்னி. இன்றைக்கி ஃபெஸ்டிவல் ஃப்ரைடேயில் நம்ம பார்க்க போகிறது பால் கொழுக்கட்டை. இந்த பால் கொழுக்கட்டையை 2 விதமாக செய்யலாம். இன்றைக்கி நான் என் பாட்டிகிட்டேருந்து கற்றுக்கிட்ட பால் கொழுக்கட்டையை ஈஸியான மெத்தடில் எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். கூடவே இந்த பால் கொழுக்கட்டையை டிஃப்ரெண்ட்டாக எப்படிலாம் செய்யலாம் அப்படின்றதையும் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அதுக்கு முன்னாடி நம்மளோட இந்த அம்மி சட்னி சேனலை தொடர்ந்து பார்க்குறதுக்கு வீடியோவுக்கு கீழே இருக்கிற ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி கூடவே பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணி ஆல்ன்ற ஆப்ஷனை செலக்ட் பண்ணிவிடுங்க. இப்போ நம்ம பால் கொழுக்கட்டை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு நான் 1 கப் அளவுக்கு புழுங்கல் அரிசி எடுத்திருக்கேன். நீங்கள் சாதம் வடிக்கிறதுக்கு எந்த அரிசி யூஸ் பண்ணுறீங்களோ அதையே எடுத்துக்கலாம். அரிசியை 2-3 தடவை நல்லா கழுவிட்டு அதுக்கப்புறம் தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்து 2 மணி நேரம் அளவுக்கு நம்ம ஊற வச்சிடலாம். அரிசி இந்த அளவுக்கு நல்லா ஊறினதுக்கப்புறமா இதில் 1 கை அளவுக்கு தேங்காய் துருவல் சேர்த்துக்கலாம். இந்த தேங்காய் துருவல் சேர்க்கறதுனால பால் கொழுக்கட்டை சாஃப்டாகவும் டேஸ்ட்டாகவும் இருக்கும். அரிசிக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்து ரொம்பவே கம்மியாக தண்ணி சேர்த்து ரொம்ப நைஸாகவும் அதே டைமில் திக்காகவும் அரைச்சிக்கணும். அரைச்ச இந்த மாவை வானலில் சேர்த்து ஃப்ளேமை சிம்மில் வச்சு கிண்டினோம்னா 1 நிமிஷத்துலேயே மாவு திக்காயிடும். இது மாதிரி நம்ம ஏன் மாவை சூடுபடுத்துகிறோம் அப்படின்னா, மாவு திக்காக இருந்தால் தான் கொழுக்கட்டை செய்ய முடியும். அதனால தான் நம்ம மாவை சூடுபடுத்தி திக்காக்குறோம். மாவு சரியான பதத்துக்கு வந்துடுச்சு. இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். மாவு நல்லா ஆறுனதுக்கப்புறமா கெட்டி இல்லாமல் கையால் நல்லா பிசைஞ்சு சாஃப்டான மாவாக எடுத்து வச்சுக்கலாம். பால் கொழுக்கட்டையை 3 டிஃப்ரெண்ட் ஷேப்ஸில் நம்ம செய்யலாம். ஒன்று, மாவை இது மாதிரி சின்ன சின்ன உருண்டைகளாக உருண்டி கையால் லைட்டாக ப்ரெஸ் பண்ணிவிட்டு பட்டன் மாதிரி எடுத்துக்கிறது. அடுத்து மாவை கையால் இது மாதிரி உருண்டி ரோல் மாதிரி நம்ம எடுத்துக்கலாம். இப்போது இதெல்லாம் ஒரு பாத்திரத்தில் தண்ணி சேர்த்து வேக வச்சிடலாம். இதுக்கு நம்ம 1 கப் அளவுக்கு அரிசி எடுத்துருந்தோம். அதே கப்பால் 6 கப் அளவுக்கு தண்ணி எடுத்தோன்னா சரியாக இருக்கும். ஃப்ளேமை ஹையில் வச்சுட்டு தண்ணி இது மாதிரி நல்லா கொதி வந்ததுக்கப்புறமா கொழுக்கட்டையெல்லாம் சேர்க்கணும். ரொம்ப முக்கியமான விஷயம், தண்ணி கொதி வர்றதுக்கு முன்னாடியே நம்ம கொழுக்கட்டையெல்லாம் சேர்த்தோம் அப்படின்னா அதெல்லாம் உதிர்ந்துடும். ஸோ நல்லா கொதி வந்ததுக்கப்புறமா கொழுக்கட்டையெல்லாம் சேர்த்துடலாம். தண்ணி நல்லா கொதிக்க நம்ம போட்ட கொழுக்கட்டையெல்லாம் மேலே மிதந்து வரும். அது மாதிரி எல்லா கொழுக்கட்டையும் மிதந்து வந்துச்சு அப்படின்னா அதெல்லாம் வெந்துடுச்சுன்னு அர்த்தம். அப்போ நம்ம எடுத்துடலாம். இந்த கொழுக்கட்டை வேகத்துக்கு ரொம்ப நேரம் ஆகாது. நம்ம போட்டு ஒரு 2 to 3 மினிட்ஸில் இதெல்லாம் ஃப்ளோட் ஆக ஆரம்பிச்சிட்டோம். அப்போ நம்ம இதை எடுத்துடலாம். இப்போது கொழுக்கட்டை நல்லா வெந்துடுச்சு. இதை நம்ம ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சிடலாம். கொழுக்கட்டையெல்லாம் எடுத்தாச்சு. இப்போ இதே தண்ணியிலேயே நம்ம எடுத்து வச்சுருக்கிற மீதி மாவை முறுக்கச்சியில் போட்டு பிழிய போகிறோம். அதுக்கு நான் 3 புள்ளி இருக்கிற இந்த முறுக்கச்சி எடுத்திருக்கேன். உங்களுக்கு கொழுக்கட்டை கொஞ்சம் திக்காக வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இது மாதிரி வச்சு கூட நீங்கள் யூஸ் பண்ணலாம். ஃப்ளேமை ஹையில் வச்சுட்டு முன்னாடியே சொன்ன மாதிரி தண்ணி நல்லா கொதி வந்ததுக்கப்புறமா நம்ம பிழிஞ்சிடணும். பிழியறதுக்கு ஷேப்பெல்லாம் ஒன்றும் இல்லை, நம்ம முறுக்கு பிழியிற மாதிரி அப்படியே பிழிஞ்சிட வேண்டியதான். கொழுக்கட்டை இது மாதிரி மேலே ஃப்ளோட் ஆகி வரும்போது ஒரு தடவை நம்ம திருப்பி விட்டுடலாம். கொழுக்கட்டையை நம்ம திருப்பி விடும்போது அது இது மாதிரி உதிர்ந்தது அப்படின்னா அது நல்லா சாஃப்டாக இருக்குது அப்படின்னு அர்த்தம். நம்ம இதில் தேங்காய் பூலாம் போட்டு அரைச்சிருக்கறனால கொழுக்கட்டை நல்லா சாஃப்டாகவே நல்லாயிருக்கும். இப்போது உதிர்ந்த கொழுக்கட்டைலாம் மேலே நல்லா ஃப்ளோட் ஆகி வருது. இது மாதிரி வந்துடுச்சு அப்படின்னா நல்லா வெந்துடுச்சு அப்படின்னு அர்த்தம். ஸோ இப்போ நம்ம இதை எடுத்துடலாம். 3 டிஃப்ரெண்ட் ஷேப்ஸில் கொழுக்கட்டை எப்படி செய்கிறதுன்னு பார்த்தோம். அதில் முறுக்கச்சியில் போட்டு செய்கிற இந்த கொழுக்கட்டை நல்லா சாஃப்டாக நல்லாயிருக்கும். இப்போது வேக வச்சிருந்த கொழுக்கட்டையெல்லாம் எடுத்தாச்சு. அதே தண்ணியிலேயே தண்ணி நல்லா சூடானதுக்கப்புறம் மீதி வச்சுருந்த மாவையும் பிழிஞ்சிடலாம். நம்ம 1 கப் அளவுக்கு அரிசி எடுத்திருந்தோம். இந்த அளவுக்கு முறுக்கச்சால பிழிஞ்சோன்னா 3 ஈடாக பிழியலாம். அது மாதிரி 1 கப் அரிசிக்கு 6 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துருந்தோம். 3 ஈடு நம்ம புழிஞ்சு எடுத்ததுக்கப்புறமா தண்ணி அளவு ரொம்பவே கம்மியாயிடும். அதுக்கப்புறம் நம்ம அதில் வெல்லம் சேர்த்தோம் அப்படின்னா தான் சரியாக இருக்கும். கொழுக்கட்டையெல்லாம் ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம பாகு ரெடி பண்ணிடலாம். இதுக்கு 1 கப் அளவுக்கு வெல்லம் எடுத்தோம்னா சரியாக இருக்கும். இந்த வெல்லத்தை கொழுக்கட்டையெல்லாம் வேக வச்ச அதே தண்ணியிலேயே சேர்த்து நல்லா கலந்து விடணும். வெல்லம் கரைஞ்சி கொஞ்சம் திக்கானதுக்கப்புறமா இதில் சேர்க்கறதுக்காக 1 கப் அளவுக்கு தேங்காய் துருவலும் வாசனைக்காக 3 ஏலக்காயும் தட்டி வச்சுருக்கோம். அதையும் சேர்த்துடலாம். வெல்லம் பாகு கன்சிஸ்டன்சிக்கு போகிறதுக்கு முன்னாடியே தேங்காவை சேர்த்துடணும். தேங்காவை சேர்த்து மறுபடியும் நம்ம இதை கொஞ்சம் நேரம் வேக வைக்கலாம். இப்போ இதில் தட்டி வச்சுருந்த ஏலக்காயும் சேர்த்துடலாம். இப்போது தேங்காய் பாகில் நல்லா வெந்து திக்காகணும். அந்த ஸ்டேஜ் வரைக்கும் நம்ம இதை கலந்து விட்டுட்டே இருக்கலாம்.
இப்போ பாகு நல்லா சுண்டி ஆல்மோஸ்ட் ரெடி ஆயிடுச்சு. இன்னும் ஒரு 2 நிமிஷம் ஆனதுக்கப்புறமா இதை நம்ம இறக்கிடலாம். பாகு நல்லா சுண்டி இந்த அளவுக்கு பதமாக இருந்தது அப்படின்னா பால் கொழுக்கட்டை நல்லாயிருக்கும். பாகு சூடாக இருக்கும் போதே வேக வச்சுருந்த கொழுக்கட்டையில் இதை சேர்த்துடலாம். நம்ம 3 ஷேப்பில் கொழுக்கட்டை செஞ்சுருக்கிறதுனால தனித்தனியாக பாகை சேர்க்குறோம். இதே நம்ம ஒரே டைப்பில் கொழுக்கட்டை செஞ்சோம் அப்படின்னா பாகில் எல்லா கொழுக்கட்டையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா சர்வ் பண்ணலாம். இப்போ நம்ம குட்டீஸுங்களுக்கு பிடிச்ச மாதிரி டிஃப்ரெண்ட்டான ஷேப்பில் தனித்தனியாக நம்ம சர்வ் பண்ண போகிறோம். மீதி இருக்கிற இந்த பாகில் அச்சால புழிஞ்ச எல்லா கொழுக்கட்டையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா சர்வ் பண்ணலாம். இந்த கொழுக்கட்டை நல்லா ஆறுனதுக்கப்புறமா இதில் நம்ம தேங்காய் பாலையோ இல்லைனா பாலை காய்ச்சி ஆறுனதுக்கப்புறமா இதில் சேர்த்தும் நம்ம பரிமாறலாம். இன்றைக்கி நம்ம ஃபெஸ்டிவல் ஃப்ரைடேயில் எங்கள் பாட்டிகிட்டேருந்து நான் கற்றுக்கிட்ட பால் கொழுக்கட்டையை ஈஸியாகவும் அதே டைமில் டிஃப்ரெண்ட்டாகவும் எப்படி செய்கிறதுன்னு பார்த்தோம். இது மாதிரியே நெக்ஸ்ட் ஃப்ரைடேவும் நல்ல ஒரு ரெசிபியோடு நம்ம மீட் பண்ணலாம். இந்த வீடியோவை லைக் பண்ணி எங்களை என்கரேஜ் பண்ணுங்கள். மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெலாம் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.